பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். நான் தான் உங்கள் ஸ்பை விக்கி. நானும் ஆல்ஃபா தான் ரூம் மேட்ச் வந்திருக்கோம். இவர் தான் லித்தேஷ். பாட் 2 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட மாட்டேன். விளாடுவார், ஆனால் மாஸ்டர் பிளேயர் கிட்ட விளாட முடியாது. இதுவும் அதே பிரச்சனை தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே எடுக்க முடியல, எல்லாம் செகண்ட் ரவுண்ட் தான் எடுக்கும். வேறு பாம்பெல்லாம் வைக்கிறாரு, பெரிய பிளேயர்னு காமிக்கிறாரு. ட்ருன்னு போட்டு அழிச்சோம்னா சுற்றுருவாரு. அடிச்சுட்டோம், வெளியில் போடாது. நானும் ஆல்ஃபா வந்திருக்கோம் கைஸ். அவன் பேசவே விடலை பார்த்தீங்களா, வச்சு நடத்துறது. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2 ஹெட்ஷாட்டு 2. ஏங்க அதே அந்த மேட்ச் மாதிரியே கேட்குறாரு, மோசம். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு பார்ட் 4 வந்துடும், லோன் ஆஃப்லைன் ப்ராங்க். ஆனால் நான் லித்தேஷை என்னது பாட்டுன்னு சொல்லிட மாட்டேன். விளாடுவார், ஹீரோ பிளேயர்கிட்ட தான் விளாட முடியும், மாஸ்டர் பிளேயர்கிட்ட தான் நெருங்கிய மாட்டார். என்ன மாட்டு வாங்கிப்பார். நான் வேணும்னே தான் ஏறுறேன் கைஸ். அடுத்தது போகிறேன். அப்படியே தலை செலுத்தலை கில் எடுத்துட்டாருங்க. எனக்கு வெறுப்பு சரக்கட்டப்பு. கிடக்கதான் ஹெட்ஷாட் அடிக்காம நான் விட மாட்டேன். அடட்டை வெளியில் பட்டாட்டை. ஐபிஎல் வேறு ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் 6 மணி. அதோடு நான் பார்க்காம நான் ரூம் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கேன். ஆர்சிபி vs சிஎஸ்கே. உங்களுக்கு யார் பிடிக்கும் கமெண்டில் பண்ணி விடுங்க. ஆர்சிபியா சிஎஸ்கேனா? சிஎஸ்கேவா? மறக்காம கமெண்ட் அடிச்சு விட்ருங்க. ஆர்சிபி பிடிக்குமா சிஎஸ்கேனா? ஆர்சிபினா ஆர்சிபின்னு போடுங்க, சிஎஸ்கேனா சிஎஸ்கேன்னு போடுங்க. இல்லைனா ஆர்சிபினா எல்லோ கலர் விளாட்டு, சிஎஸ்கேனா சொல்லே தேவையில்ல மஞ்சள். எப்படி அடி வாங்கினான்னு பாருங்க. பிளேயர் பிசி பிளேயர் மாதிரி ஆடுவேன் நானே சும்மாவே. இன்னும் பிசி கொடுத்தாதான் ஹரிஷ் கேரமிட்டேன். நான் டங்குன்னு என்ன நடந்தாலும் நீ நான் ஃப்ரீ ஃபயர் விட மாட்டேன். இருங்க சிங்க வைங்க, நான் வேணும்னே ஏறுவேன். நான் களைச்சுட்டான். இங்கே சாப்பிடுன்னு போயிட்டீங்களா? நான் பயந்து இல்லை நிறைய கண்ணு வாங்கி கொடுத்தாங்க. தலைவர் ஏறி இருக்காரு, ஆனால் கோல் போட்டுட்டான். 4 பேர் அடிப்பான். ஏதோ கிரானைட் போடாதுன்னா கேட்கவே மாட்டாருங்க. கிரானைட் போடாதுன்னா கேட்கவே மாட்டாங்க. அவங்க போட்டால் போட்டுங்க. ஏன்னா அவங்க பாட்டுன்னு நினைக்கிறாங்க. நம்ம 100 டேஸ் சொல்லலடா ஆல்ஃபா. கிரானைட் வீசாத, கல்டிவேனா எடுக்காதடா, கல்டிவேட. ரொம்ப இப்போ அவங்க நொண்டியே வீசுவாங்க. அப்போ தேவையில்ல வேலை சொல்கிறான். யார் நம்மகிட்ட அடிவாங்க? இவனா அவனா? ஜீவனா? அவர் பேர் ஜீவனு, இவன் பிளேயர் யார் வாங்க தெரியல. ஹெட்ஷாட்
நான் எம்டன் இந்த மேட்ச்சில் இப்போ நான் எக்யூப் பண்ணலாம். இப்போது நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அடி எப்படி விடணும் எங்களுக்கே தெரியும். ஆனால் அடுத்த ரவுண்டு எடுப்பேன். தன்னண்ண தன்னண்ண கேம் கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் சொன்னேன் போட வேணான்ட்டு. பையன் போடுறாங்க பாட். எங்கே இருக்கான் தம்பி? எங்கே இருக்கீங்க? போடு. இதுதான் கைஸ் பேக்கப். என்ன நினச்சாலும் நான் உண்மை அடித்து பிடிக்க மாட்டேன். ஓகே, இந்த வாட்டி மஷ்ரூம் ஊற்றுக்கலாம். பாருங்க வந்துருச்சு பாருங்க. சிஎஸ்கே vs ஆர்சிபி. நமக்கு வந்துருங்க. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா 2 பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா 2 பேரும் எனக்கு பிடிக்கும். அதனால் தேவையில்லாத ஹெட்ஷாட் எனக்கு தேவையில்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை கைஸ்.